வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் சினேகா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சென்னை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கனமழை எச்சரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் அரசியல் அனுபவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணை என தெரிவித்தார் தவேக தலைவர் விஜய். தவேகவில் செங்கோட்டையன் இணைந்ததால் பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். அதிமுகவிற்கு தனி வாக்கு வங்கி உள்ளது என பாஜக மாநில தலைவர் அறிவிப்பு. ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 44 பேர் உயிரிழந்த நிலையில் 279 பேர் காணவில்லை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கனமழை எச்சரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக இன்று வலுவடைகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வட இலங்கையை ஒட்டி கடல் பகுதியில் புயலாகவும் மாற வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து வருகின்ற 29ஆம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா கடற்கரை பகுதியை வந்தடையும் என்றும் பின்னர் வடக்கு திசையில் சென்னை நோக்கி நகர்ந்து 30ஆம் தேதிக்கு சென்னைக்கு அருகில் கரையை கடக்கவோ அல்லது கரைக்கு அருகில் நிலை கொள்ளவோ வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்டோர் அவர்களது ஆதரவாளர்களுடன் தலைவர் விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைந்தனர். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் தலைவர் விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்களுக்கு தவேக துண்டு அணிவித்து உறுப்பினர் அட்டையை விஜய் வழங்கினார். இதுகுறித்து தவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதில் 20 வயது இளைஞராக இருக்கும்போதே எம்ஜிஆரை நம்பி அவருடைய மன்றத்தில் சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்றும் சிறு வயதிலேயே சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெரிய பொறுப்பை ஏற்றவர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய விஜய் 50 ஆண்டு ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய அரசியல் அனுபவமும் அரசியல் களப்பணியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். இதையடுத்து நல்லது மட்டுமே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞராக இருக்கும்போதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். அந்த சின்ன வயசுலேயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். இப்படி 50 வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வெற்றி நிச்சயம். தவேகவில் செங்கோட்டையன் இணைந்ததால் பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதில் செங்கோட்டையன் விலகல் அதிமுக வாக்கு வங்கி சிதறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், அதிமுகவை பொறுத்தவரை அதற்கென தனி வாக்கு வங்கி உள்ளது என்றும் பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லையும் என்றார். இதையடுத்து விஜயின் தவேக திமுகவிற்கு மாற்றாக உருவெடுக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த நாகேந்திரன், நடிகர் விஜய் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகவில்லை என்றும் தேர்தலில் நின்று தன் பலத்தை நிரூபித்த பிறகு பார்க்கலாம் என்றும் தெரிவித்தார்.
இதைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் கூறியது போல மெகா கூட்டணி அமையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், மூன்றாவது அணி அமைந்தாலும் 2026 பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று உறுதியாக தெரிவித்தார். அதிமுகவை உடைச்சதே இவ்வளவு சின்ன பின்னமாக்குறதே பாஜக தான் அப்படின்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கு. அதனாலதான் செங்கோட்டையன் வெளியே போனதான் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னீங்க, இப்போ செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருந்தா அவர் ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இங்கேயே இருந்திருக்கலாம்ல, எங்க கூட சேர்ந்துருக்கல. அதுதான் அவர் நம்புனவரை கைவிட்டுட்டாங்கன்னு தான் திருமாவளவன். அதை நீங்க எப்படி ஆள்வி நீங்க சொல்றது எப்படி நீங்க கேள்வி கேட்குறீங்க, அது எப்படி அது நல்ல கேள்வியா இருக்க முடியும்? உங்க கேள்வி திருமாவளவனுடைய விமர்சனம் அதுவா தான் இருக்கு. அவர் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிறார், நாங்க பாரதிய ஜனதா கட்சியை நம்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில பொருத்தமா இருக்கும்? தொடர்ச்சியா எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தராக போயிட்டே இருக்காங்க. இதை நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்லி வலியுறுத்துறதுக்கு ஏதாவது? அது நம்ம என்னுடைய கட்சியில் எது விஷயம்னா நான் சொல்ல முடியும். அவங்களுடைய கட்சியில் கூட்டணி பற்றி தான் நான் பேச முடியுமே தவிர அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் நம்ம பேசுவது அது நியாயமா இருக்கு. சார், மக்களின் மையம் தொடங்கும் போது கமலஹாசன் பாஜகவையும் திமுக நேரடியாக எதிர்த்தாரு. பின்னாடி திமுக கூட்டணியிலே போயிட்டு இருக்கோம். அதே போல விஜய் பாஜகவையும் அதே போல திமுகவையும் நேரடியாக திமுக நேரடி எதிரிங்காரு. இப்போ திருப்பி அவர் அதிமுக பாஜக ஒன்று வரவிடாம பண்றதுக்கான ஒரு முயற்சி, அது திமுக பின்னணியில தான் இயங்குறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதை பற்றி நான் கருத்து சொல்ல. தமிழகத்தில் விஜய் தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுத்து உள்ளார் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் தலைவர் விஜய் முன்னிலையில் தவேகவில் இணைந்தனர். தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தன்னை விடாமல் பின்தொடர்ந்து ஊடக பணியாற்றுவதற்காக நிருபர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இதையடுத்து அவர் தான் தெளிவாக முடிவு எடுத்த பின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்ததாக கூறினார். பின்னர் திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல என்பதால் தான் தவேகவில் இணைந்தேன். மேலும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும், இதற்காக தமிழகத்தில் விஜய் தூய்மையான ஒரு அரசியலை முன்னெடுத்து உள்ளார் என்று தெரிவித்துள்ளார். என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களாக நீங்கள் படும் பாடுகள், எவ்வளவு கஷ்டத்தோடு உங்கள் பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன். எவ்வளவு இடர்பாடுகளுக்கு இடையில் என்னை பின்தொடர்ந்து வருவது எவ்வளவு கடினம் என்பதையும் தெரிந்து என்னை பல வகையிலே துரத்தி நீங்கள் பிடித்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படி உழைக்கக்கூடியவர் நீங்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் எல்லோரும் நீண்ட நாட்கள் இறைவனர்களால் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைக்காட்சியிலே பணியாற்றுகிற நண்பர்கள், அதேபோல பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள் அனைத்துமே ஒவ்வொருவருக்கொரு போட்டி போட்டுக்கொண்டு கடுமையாக உழைத்து அவர் பணியாற்றுகிற அந்த நிறுவனத்திற்கு நற்பெயரை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நீங்கள் உழைப்பென்பது சால சிறந்ததாக மட்டுமல்ல, எல்லோரும் போற்றுகின்ற அளவிற்கு உங்கள் பணிகள் அமைந்திருக்கிறது. அதற்காக எல்லோருடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் உயிரிழந்த எண்ணிக்கை 44ஆக உயர்ந்துள்ளது. ஹாங்காங்கின் தாயோ மாவட்டத்தில் உள்ள உயர் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த தீயானது அருகில் இருந்த அடுக்குமாடி கட்டடங்களுக்குள் பரவியதால் தீப்பிழம்புகளுடன் கரும்புகை வெளியேறியது. இந்த சம்பவத்தை அறிந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து மக்களை வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தீ விபத்தில் 44 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து விபத்தில் 279 பேர் காணவில்லை என்றும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பின்னர் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டிய கட்டுமான நிறுவனத்தின் 3 நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு உள்ளனர். தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக அரசு ஒவ்வொரு குடிமகனின் குடியுரிமையை பறிக்கிறது என
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நவம்பர் 26 இந்திய அரசமைப்பு சட்ட நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவில் கொண்டு அவருக்கு நன்றி செலுத்துவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக அரசு ஒவ்வொரு குடிமகனின் குடியுரிமையையும் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றும் இது கோடிக்கணக்கான மக்களின் குடியுரிமையை பறிக்கும் செயல் என்றார். இதைத் தொடர்ந்து செங்கோட்டையின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், செங்கோட்டையன் அதிமுகவில் வெளியேற்றியது அதிமுகவிற்கும் பின்னடைவாகத்தான் இருக்கும் என்றும் இதற்கு பாஜக RSS பின்னணி உள்ளதா என கேள்வி எழும்பியுள்ளது என்றார். மாமனிதரின் கனவாகும். அந்த கனவை நனவாக்குகிற ஒரு மகத்தான ஆவணம்தான் இந்திய அரசமைப்பு சட்டம். அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உள்ளது. கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் கூட்டணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என தவேக தேர்தல் பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை அம்பத்தூரில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். பின்னர் பெண் தூய்மை பணியாளர்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களிடம் குழந்தைகளின் விவரங்களை கேட்டறிந்து அவர்களின் கல்விக்கான உதவிகளை செய்வதாக உறுதியளித்தனர். இதுகுறித்து ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் கூட்டணிகளை புறக்கணித்து தூய்மை பணியாளர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றும், பெண் தூய்மை பணியாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தமிழக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அமைப்பு தூங்கிக் கொண்டுள்ளதா என ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். இதையடுத்து பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசியபோது, தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் அடிப்படை தேவையான மளிகை பொருட்கள் அடுத்த வாரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்படும் என கூறினார். ரொம்ப ஒரு துக்கமான நிகழ்வு இது. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் நம்மளுடைய சகோதரிகள் பெரும்பாலும் இந்த வேலையில் சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அவங்களுடைய போராட்டம் சென்னை மாநகராட்சிக்கு வெளியே எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததுன்னு தெரியும். அதை இரவோடு இரவாக ஒரு அடக்குமுறையோட திமுக அரசு எந்த அளவுக்கு கடுமையாக இரவு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள தூக்கி போட்டு அவங்களுடைய போராட்டத்தை ஒடுக்குனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த அரசு, திமுக அரசு, இந்த தமிழக அரசுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு திமுக அரசுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்சி ரீதியாகவே இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. விருத்தாச்சலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் 14ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் 14ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி பெண்கள் சக்தி இயக்கமும் புதிதாக உருவாக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற மாநில பொதுச் செயலாளர் ஜோசப் ராஜா பேசியபோது, தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்றும், ஏற்கனவே வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி 2002ஆம் ஆண்டு 2 வருடங்களை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டது என்றார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருக்கும் நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த கணக்கெடுப்பு எப்படி குறுகிய மாதத்தில் கணக்கெடுக்க முடியும் என்றும் வாதத்தை முன்வைத்தார். மேலும் பீகாரில் நடந்ததை போல தற்போது இதே போன்று தமிழகத்திலும் அடுத்த 30 நாட்களில் அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கிறது என்றும் கூறினார். இந்நிகழ்வில் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கான்ஸ்டிடியூஷன் டேல இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அரசியல் படுத்த வேண்டும், இளைஞர்கள் எல்லாம் அரசியல் படுத்த வேண்டும்ன்றதுக்காக இளைஞர் அமைப்பையும் இன்னைக்கு அஃபிஷியலாக ஆம் ஆத்மி கட்சி தமிழ்நாடு கடலூர் மண்டலத்தில் துவக்கி உள்ளது. இதில் பல போராட்டங்களை தமிழக மக்களுக்காக ஆம் ஆத்மி கட்சி கடந்த 13 ஆண்டு காலமாக களத்தில் இருக்குது.
தொடர்ந்து போன உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் போட்டியிட்டோம். இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடுவதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு உள்ளோம். விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை உணவகங்களில் மாநில உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் லால்வேனா ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை உணவகத்தில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் உணவை கையாள்பவர்களுக்கு பயிற்சியும் மற்றும் உணவை நேரடியாக தயார் செய்பவர்களுக்கு தடுப்பூசியும் செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் மற்றும் முதன்மை செயலாளர் லால்வேனா, விழுப்புரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் உணவை எவ்வாறு கையாள வேண்டும் என ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் உணவை நேரடியாக தயார் செய்யும் ஊழியர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆணையர் மற்றும் முதன்மை செயலாளர் லால்வேனா உணவகத்தில் உள்ள தின்பண்டங்கள், சமையல் அறை, கழிவறை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் விழுப்புரம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ராமகிருஷ்ணன் பேசியபோது, விடுதிகளில் உணவை தயாரிப்பவர்கள் உணவு பாதுகாப்பு மேலாண்மை பயிற்சியும் பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து சுற்றுவட்டார விடுதிகளில் உள்ள கடை ஊழியர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதத்திற்குள் தடுப்பூசி செலுத்தப்படும் என்றார். எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக உணவு பாதுகாப்பு தரநிலையின் சட்டம் 2006 படி அவர் தடுப்பூசியும் உணவு பாதுகாப்பு பயிற்சி மேலாண்மை பயிற்சியும் பெற்றிருக்கணும். இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஆணையர் ஸ்பெஷலாக இங்கே இந்த ப்ரோக்ராமை மதிப்புக்குரிய ஆணையர் அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போட்டுட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை அண்டு திண்டிவனம், விக்கிரவாண்டி எல்லாத்துலேயுமே 100% வேக்சினேஷன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ட்ரைனிங்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ட்ரைனிங் ஆன் ஸ்பாட்டில் போய் அவங்களுக்கு கொடுக்குறோம். சும்மா சப்ஜெக்ட் சொல்ல, அவர் கடையிலேயே என்னென்ன தவறு இருக்குது அதை எப்படி சரி பண்ணுங்கிறது ஆன் ஸ்பாட் ட்ரைனிங் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஓகேங்களா? வேறு ஏதாவது சார்? இது வரைக்கும் தடுப்பூசி கிட்டத்தட்ட 1100 பேர் பக்கமாக நம்ம இந்த மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டிருக்கோம். இந்த ஊசி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை போட வேண்டியிருக்கும். அடுத்தது ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் 3400 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஆன் ஸ்பாட் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். கடலூரில் பூசாரிகளின் ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கையை 5000ஆக உயர்த்துவதற்கு கோவில் பூசாரிகள் நலசங்கம் மாநாட்டில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் லேனா திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு கோவில் பூசாரிகள் நலசங்கத்தினரால் ஆண்டு துவக்க விழா மற்றும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் மாநாடு மாநில தலைவர் வாசு தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக முதலமைச்சர் பூசாரிகளின் ஓய்வூதியம் பெறுவோரின் எண்ணிக்கை 5000ஆக உயர்த்துவதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. நலவாரிய உறுப்பினர்களுக்கு 1500 ஊக்கத்தொகையும் 10,000 பூசாரிகளுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான 12,000 ரூபாய் மானியமும் முதலமைச்சர் வழங்கியுள்ளார். அவர் 19,000 கோவில்களுக்கு பூஜை உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 19,000 பூசாரிகளுக்கு புத்தாடை வழங்குதல் போன்ற நலத்திட்ட உதவிகளையும் அறிவித்துள்ளார். இத்தனை திட்டங்களை பூசாரிகளுக்கு வழங்கியுள்ளதால் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சருக்கு பூசாரிகள் நலசங்கத்தினரால் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதில் பாவாடை கோவிந்தசாமி, திருநாவுக்கரசர், திருமடம் சுவாமிகள், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா, வேல்முருகன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் செய்திகள் தொடரும். உங்கள் ஆதரவுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்றும் உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தொகுதி மக்கள் அனைவரும் மாற்றுக் கட்சிக்கு செல்ல சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் எடுக்கும் முடிவிற்கு முழு ஆதரவு தருவதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து அவர் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து அவர் உங்கள் ஆதரவுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் என்றும் உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்றும் தெரிவித்தார். தனது சொந்த ஊரில் வழிந்து வரும் அணையின் இயற்கை அழகை ரசிக்கும் கவிப்பேரரசின் வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி பரவி வருகிறது. தேனி மாவட்டம் வடுகப்பட்டியை சேர்ந்த கவிப்பேரரசு வைரமுத்து சோத்துப்பாறை அணைக்கு சென்று அணையில் இருந்து உபரியாக வெளியேற்றப்படும் நீரை கண்டு ரசித்தார். தொடர்ந்து அவர் மரத்தின் நிழலில் அமர்ந்திருந்து அருவியின் நீரின் சத்தத்தையும் விதவிதமான பறவைகளின் ஒளியையும் உள்ளிட்ட இயற்கை வளங்களை கண்ணை மூடி முழுமையாக ரசித்து மகிழ்ந்தார். இதன் வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி பரவி வருகிறது.
புதுச்சேரியில் தவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரி புதுச்சேரி தவேகவினர் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கடிதம் அளித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற 5ஆம் தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்வை நடத்த உள்ளார். இதற்காக புதுச்சேரி காவல்துறையின் தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் தவேக நிர்வாகி புதியவன் தலைமையில் அனுமதி கடிதம் அளித்தனர். இந்த மனுவில் எங்கள் கட்சி தலைவர் விஜய் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சாலை மார்க்கமாக காலாப்பட்டில் தொடங்கி அஜந்தா சிக்னல், உப்பளம் வாட்டர் டேங்க், மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், கன்னியகோயில் வழியாக வருகை புரிந்து மக்களை சந்திக்க உள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது அப்பகுதியில் ஒலிபெருக்கியின் மூலமாக உரையாட உள்ளார். ஆகையால் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்கி மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். தமிழக வெற்றி சார்பாக இன்று காவல் உயர் அதிகாரி பார்த்து மனு அளித்து தளபதி அவர்கள் வரும் 5ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதால் அவர்களுக்கு மனு அளித்துள்ளோம். அஞ்சாம் தேதி தளபதி வந்து மக்கள் சந்திப்புக்கு வராது. நம்ம வரவேற்பு வந்து நாங்கள் கலக சைட்ல வந்து கொடுக்குறோம். அப்புறம் வாட்டர் டேங்க் மறுபடியும் கேட்டிருக்கோம். மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் மதுரை கோட்ட TREU மற்றும் CITU ரயில்வே தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ரயில்வே கோட்ட மேலாளர் அலுவலகத்தில் மதுரை கோட்ட TREU மற்றும் CITU ரயில்வே தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஓபன் லைன் செயலாளர் சேதுக்கரை தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்களிடம் கருத்து கேட்காமல் மத்திய அரசு தன்னிச்சையாக அமல்படுத்திய கார்ப்பரேட் ஆதரவாக கொண்டு வந்துள்ள 4 தொகுப்பு சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும். 8வது ஊதிய குழுவினை அமல்படுத்தும் வரை 30% இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். ஓய்வூதியர்களை பிரிக்கின்ற 2025ஆம் ஆண்டு நிதி மசோதா சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில்வே தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். இன்றைய தினம் நவம்பர் 26ஆம் தேதி இந்திய நாடு முழுவதும் ஒன்றிய மோடி அரசாங்கம் கடந்த நவம்பர் 21ஆம் தேதி அறிவிப்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் 150 ஆண்டுகளாக போராடி பெற்ற தொழிலாளர் சட்டங்கள் 44 சட்டங்கள், அந்த சட்டங்களில் ஏற்கனவே 15 சட்டங்கள் நீர்த்து போகச் செய்த பின்னணியில் மீதம் இருந்த தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பாக சட்ட பாதுகாப்பாக இருந்த 29 சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களாக கார்ப்பரேட் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக ஒன்றிய மோடி அரசாங்கம் திருத்தி இன்றைக்கு அந்த அறிவிப்பை நாடு முழுவதும் அமுலாகிறது என்ற அறிவிப்பை கடந்த 21ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறது. சேலத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், 8 மணி நேர வேலை பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்தல் மற்றும் அவுட் சோர்சிங் முறையை கடைபிடித்தல் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளை தொழிலாளர்கள் மத்தியில் அமல்படுத்தி வருகின்றனர் என குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் 4 தொழிலாளர் நலசட்ட தொகுப்புகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு மோசடிக்கு துணை போகக்கூடாது என தர்ணா போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இப்போராட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி தலைமை வகித்தார். இதில் தியாகராஜன் உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டையில் மத்திய அரசுக்கு எதிராகவும் மோடி அரசை கண்டித்தும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்ணா சிலை அருகே விவசாயிகள் முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மத்திய அரசுக்கு எதிராகவும் மோடி அரசை கண்டித்தும் கோஷங்களை முழக்கமிட்டனர். தொடர்ந்து விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழவேற்காட்டில் மீனவர்களை தரக்குறைவாக நடத்திய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று மீனவ மக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்வெளிக்கு ராக்கெட் ஏவப்படும் நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்லக்கூடாது என்ற தடை உத்தரவு உள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் பாதிக்கப்படுவதால் அதற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் பழவேற்காட்டில் இயங்கி வரும் சாராய கடையை அதே இடத்தில் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறி
திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பிடம் மீனவ மக்கள் புகார் அளிக்க சென்றனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் அவர்களை தரக்குறைவாக பேசியதோடு அவர்களது புகாரையும் ஏற்க மறுத்தார். மாவட்ட ஆட்சியர் புகாரை ஏற்க மறுத்ததால் 50 ஊர் நிர்வாகிகள் அடங்கிய கூட்டம் பழவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீனவ மக்களை தரக்குறைவாக நடத்திய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து பழவேற்காட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கான முதல்கட்ட பணியாக காவல்துறையினரிடம் அனுமதி பெற வேண்டி திருப்பாலைவனம் காவல் நிலையத்திற்கு மீனவ மக்கள் சென்றனர். காவல் ஆய்வாளர் காளிராஜ் மற்றும் பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர், சாராட்சியர் ரவிக்குமார், பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் ஆகியோர் மீனவ மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் தாங்கள் கூறிய கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் திட்டமிட்டபடி பழவேற்காட்டில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் உறுதியாக தெரிவித்தனர். எஞ்சூர் விவசாய நிலங்களை தமிழக அரசு சிப்காட் என்ற பெயரில் கையகப்படுத்துவதை நிறுத்தாவிட்டால் ஆட்சியர் அலுவலகம் முன் தீக்குளிப்பதாக விவசாயிகள் முடிவெடுத்து உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எஞ்சூர் விவசாய நிலங்களை சிப்காட் நிறுவனம் கையகப்படுத்தியது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா, டோமினிக், துணைத் தலைவர் ரங்கநாதன் ஆகியோர் தலைமையில் துறை சார்ந்த அதிகாரியிடம் புகார் மனு அளித்தனர். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு தீர்வு காணவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். மேலும் இது தொடருமானால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் எஞ்சூர் கிராம விவசாயிகள் தீக்குளிப்பதாக முடிவெடுத்து உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஊராட்சி முகமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசு ஒப்பந்ததாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் முன் அரசு ஒப்பந்ததாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஊராட்சிகளில் பல்வேறு பணிகளை செய்த அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு பணிக்கான பணம் வரவில்லை என்று குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து தாங்கள் செய்த பணிக்கு உடனடியாக பணத்தை தர வேண்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கமிட்டனர். ஒர்க்கை தான் பார்த்தாங்க, யாரும் கான்ட்ராக்டுக்கார மூடுக்கு வேலை பார்க்கல. இங்க கொடுத்த ஒர்க்கை வேலை பார்த்து இன்னும் நிதி யாருக்குமே வழங்கல. ஆமா, இவங்க பியூ ஆபீஸ்ல என்ன சொன்னாங்களோ அந்த ஒர்க்கு பார்த்துருக்கு. பார்த்ததை இதுவரைக்கும் நிதி ரிலீஃப் ஆகல. கேட்டா மத்திய அரசு பணம் வழங்கலன்னு என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கு சொன்னாங்க. அவங்க பணம் 430 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க, 4300 கோடி ரூபாய். ஆனா அந்த பணம் இன்னும் ரிலீஃப் ஆகலைங்க. ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் பணம்லாம் கிடையாது. 50 லட்சம் ரூபாய், 40 லட்சம், 20 லட்சம், 1 கோடி ரூபாய் வேலை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. இளையான்குடி தாலுகா அலுவலகத்தில் பணி சுமையால் ஊழியர் தன் கையை கத்தியால் கிழித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி தாலுகா அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணிபுரிந்து வருபவர் பகவதி ராஜா. இவர் தற்போது தேர்தல் பிரிவில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதைத் தொடர்ந்து நீண்ட நேரமாக வேலை சுமை, மன அழுத்தம் அதிகரித்ததால் அலுவலகத்தில் தன்னிடம் இருந்த சிறிய கத்தியால் தனது இடது கையை கிழித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவருக்கு முதலுதவி செய்து பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த தாலுகா அலுவலர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் மருத்துவமனைக்கு சென்று பகவதி ராஜாவின் நலம் விசாரித்தனர். மயிலாடுதுறையில் கல்லூரி பேராசிரியர் வீட்டின் கதவை உடைத்து 21 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் திருடி சென்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சாரதா நகரில் கல்லூரி பேராசிரியர் மணிகண்டன் என்பவர் நவம்பர் 21ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு திருச்சிக்கு சென்றிருந்தார். அப்போது இரவில் அடையாளம் தெரியாத நபர்கள் பூட்டை உடைத்து வீட்டின் அறையில் வைக்கப்பட்டிருந்த 21 சவரன் தங்க நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து மணிகண்டன் அளித்த புகாரின் அடிப்படையில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி மேற்பார்வையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டார். இவ்விசாரணையின் முடிவில் மயிலாடுதுறை நல்லத்துக்குடியை சேர்ந்த சண்முகம், சதாசிவம் ஆகிய இருவரும் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெரம்பலூரில் பதுங்கியிருந்த சதாசிவம் மற்றும் சண்முகம் ஆகியோரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதன் பின்னர் அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதனை நேரில் பார்வையிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இந்த வழக்கில் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த மயிலாடுதுறை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் நரசிம்ம பாரதி தலைமையிலான தனிப்படையினரை பாராட்டுகள் தெரிவித்தார்.
சாரதா நகர் பகுதியில் கடந்த 22/11/2025 அதிகாலையில் ஒரு ஹவுஸ் தெஃப்ட் ஆகிருந்தது. வீட்டை உடைச்சி முன்கதை உடைச்சி உள்ளார போனவங்க அந்த ரூமில் இருந்த லாக்கரை எடுத்து போயிட்டாங்க. கேரளாவில் மலையோர பகுதிகளுக்கு பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற ஆட்டோ கால்வாயில் கவிழ்ந்ததில் 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் பத்தனம்திட்ட மாவட்டத்தில் மலையோரத்தில் உள்ள கரிமாந்தோட்டியில் தனியார் பள்ளிக்கூடம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அப்பள்ளிக்கு மலையோர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள மாணவர்கள் தனியார் ஆட்டோ மூலமாக வழக்கமாக சென்று வந்துள்ளனர். இந்த நிலையில் வழக்கமாக வரும் ஆட்டோ இல்லாமல் வேறு ஆட்டோ ஓட்டுநர் மாணவர்களை பள்ளி முடித்தும் வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது அவர் கருமாந்தோடு தும்பாங்குளத்திற்கு அருகே செல்லும் போது குறுக்கே பாம்பு ஒன்று கிடந்து உள்ளது. பாம்பின் மீது ஏற்றாமல் இருக்க ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோவை திருப்பியுள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ அருகிலுள்ள 150 அடி தாழ்வின் பகுதியில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் விரைந்து செயல்பட்டு 5 மாணவர்களையும் ஆட்டோ ஓட்டுநரையும் மீட்டு தனியார் மற்றும் கோனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விபத்தில் சிக்கிய மாணவர்களில் 8 வயது மாணவி ஆதிலட்சுமி, 4 வயது மாணவன் யது கிருஷ்ணா ஆகிய இருவரும் உயிரிழந்து உள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜம் செய்திகள் தொடர்கின்றன. இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர் விஜய் ஆண்டனி பாடிய மனசு வலிக்குது என்ற புதிய பாடல் வெளியாகியுள்ளது. கதாநாயகனாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற நடிகர் விஜய் ஆண்டனி இசையமைப்பாளர், பாடகர், தயாரிப்பாளர் என பல பரிமாணங்களில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் விஜய் ஆண்டனி தற்போது பூக்கி என்ற படத்தை தயாரித்து உள்ளார். இதில் விஜய் ஆண்டனியின் அக்கா மகன் அஜய் தீஷன் கதாநாயகனாக நடித்து வருகிறார். சலீம் படத்தில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய கணேஷ் சந்திரா இப்படத்தை இயக்குகிறார். மேலும் நடிகர்கள் பாண்டியராஜன், சுனில், இந்துமதி மணிகண்டன், விவேக் பிரசன்னா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளில் உருவாகி வரும் நிலையில் இப்படம் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இதையடுத்து இப்படத்தில் மனசு வலிக்குது என்ற புதிய பாடல் வெளியாகியுள்ளது. இந்த பாடலை விஜய் ஆண்டனியும் கரேஸ்மா ரவிச்சந்திரனும் இணைந்து இசையமைத்து பாடியுள்ளனர். இனி வருவது உலக செய்திகள். சீனாவில் ரயில் தண்டவாளத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது ரயில் மோதியதில் 11 பேர் உயிரிழந்து உள்ளனர். சீனாவின் யூனான் மாகாணத்தில் உள்ள லோயாங் ரயில் நிலையத்தில் தொழிலாளர்கள் தண்டவாள வளைவில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த ரயில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் மீது மோதியதில் 11 பேர் உயிரிழந்தனர். இதைத் தொடர்ந்து 2 காயமடைந்து உள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். உலகக்கோப்பை செஸ் போட்டி தொடரில் உஸ்பெகிஸ்தான் வீரர் ஜவோகிர் சிந்தரோவ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். கோவாவில் 11வது உலகக்கோப்பை செஸ் தொடர் போட்டி நடந்து வருகிறது. இந்த தொடரின் இறுதிச் சுற்றில் சீனாவின் வெய்யி உடன் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தரோவ் மோதினார். இதில் 2 சுற்றும் சமனில் முடிந்த நிலையில் வெற்றியாளரை தீர்மானிக்க டை பிரேக்கர் நடந்தது. இந்த டை பிரேக்கரில் சீன வீரர் வெய்யியை உஸ்பெகிஸ்தான் வீரர் ஜவோகிர் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார். ஜவோகிர் சிந்தரோவ் தனது 19 வயதில் உலக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் ஒன்று 1 சவரன் 94,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 11,770 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 240 ரூபாய் குறைந்து 94,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,02,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
மேலும் 1 கிராம் வெள்ளி 180 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 317 புள்ளிகள் அதிகரித்து 85,927 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 62 புள்ளிகள் அதிகரித்து 26,267 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். சென்னை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 3 நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கனமழை எச்சரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் அரசியல் அனுபவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணை என தெரிவித்தார் தவேக தலைவர் விஜய். தவேகவில் செங்கோட்டையன் இணைந்ததால் பாஜக கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன். அதிமுகவிற்கு தனி வாக்கு வங்கி உள்ளது என பாஜக மாநில தலைவர் அறிவிப்பு. ஹாங்காங்கில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 44 பேர் உயிரிழந்த நிலையில் 279 பேர் காணவில்லை. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.